கடலுக்குள் மூழ்கிய தமிழர்களின் நகரம் பூம்புகாரின் உண்மை மர்மம். ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டின் கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் பரபரப்பான துறைமுகம் இருந்தது. வெளிநாடுகளில் இருந்து கப்பல்கள் வந்து சென்றன. வணிகர்கள், மீனவர்கள், கலைஞர்கள் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அந்த நகரத்தின் ஒரு பகுதியை கடலில் தேட வேண்டியிருக்கிறது. அந்த நகரத்தின் பெயர் பூம்புகார். ஒரு காலத்தில் சோழர்களின் முக்கியமான துறைமுக நகரமாக இருந்ததாக வரலாற்று மற்றும் இலக்கிய ஆதாரங்கள் கூறும் இந்த இடம் உண்மையில் கடலுக்குள் மூழ்கியதா? அப்படியானால் அதற்கு என்ன நடந்தது? ஒரே இரவில் ஒரு நகரமே அழிந்து விட்டதா? அல்லது இது பல நூற்றாண்டுகளாக நடந்த இயற்கை மாற்றங்களின் விளைவா? இந்த வீடியோவில பூம்புகாரின் வரலாறு, கடலுடன் அதன் தொடர்பு, அகழாய்வுகளில் கிடைத்த ஆதாரங்கள், சுனாமி பற்றிய கருத்துக்கள் மற்றும் மிக முக்கியமாக பூம்புகாரின் மர்மத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்பதை பார்க்கலாம். பூம்புகார் என்றால் என்ன? இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆறு கடலில் கலக்கும் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது பூம்புகார். பண்டைய காலத்தில் இது காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. சங்க இலக்கியங்களில் பூம்புகார் ஒரு முக்கியமான நகரமாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களில் இந்த நகரத்தின் வாழ்க்கை மற்றும் வணிக செயல்பாடுகள் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. அந்த காலத்தில காவிரி ஆறு கொண்டு வந்த வளமும் கடல் வழியாக வந்த வணிகமும் இரண்டும் சேர்ந்து பூம்புகாரை ஒரு முக்கியமான நகரமாக மாற்றியிருக்கலாம். அதாவது இன்றைய காலத்தில் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹப் எப்படி இருக்குமோ அதே போல பண்டைய காலத்தில் பூம்புகார் ஒரு முக்கியமான வணிக மையமாக இருந்திருக்கலாம். அங்கே என்ன வணிகம் நடந்தது? பூம்புகாரின் மிகப்பெரிய சிறப்பு அதன் துறைமுகம். கடல் வழியாக பல பொருட்கள் வந்தும் சென்றும் இருக்கலாம். தமிழகத்திலிருந்து மிளகு, முத்து, துணிகள், மணிகள் போன்ற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கலாம். ரோம பேரரசுடன் தமிழகத்திற்கு இருந்த பழமையான வணிக தொடர்புகளுக்கு பல்வேறு தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதனால பூம்புகார் வெறும் ஒரு சிறிய கடற்கரை கிராமம் அல்ல, பண்டைய காலத்தில் முக்கியமான நகரமாக அது இருந்திருக்கக்கூடும். ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய கேள்வி வருகிறது. இவ்வளவு முக்கியமான நகரம் இன்று ஏன் முழுமையாக இல்லை? கடல் நகரத்தை விழுங்கியதா? பூம்புகார் பற்றி பேசும்போது மிகவும் பிரபலமான ஒரு கருத்து, கடல் நகரத்தை விழுங்கிவிட்டது. தமிழ் இலக்கியங்களில் பூம்புகார் கடலால் அழிக்கப்பட்டதாக கூறப்படும் கதைகள் உள்ளன. குறிப்பாக மணிமேகலை போன்ற இலக்கியங்களில் கடல் அழிவு பற்றிய கதை வருகிறது. இதனால் பல நூற்றாண்டுகளாக பூம்புகார் கடலில் மூழ்கிய நகரம் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு முழுவதும் வரலாற்று ஆதாரம் என்று உடனடியாக முடிவு செய்ய முடியாது. அதே நேரத்தில் அந்த இலக்கியங்களில் இருக்கும் தகவல்களை முழுமையாக புறக்கணிக்கவும் முடியாது. அதனால வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கிடைக்கும் பிசிக்கல் எவிடன்ஸை வைத்து இந்த விஷயத்தை ஆராய்கிறார்கள். கடலுக்குள் என்ன இருக்கிறது? இங்குதான் பூம்புகார் உண்மையிலேயே சுவாரஸ்யமாகிறது. பூம்புகார் கடற்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் கடல்சார் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடலுக்குள் மற்றும் கடற்கரைக்கு அருகில் பழமையான மனித செயல்பாடுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் சில அமைப்புகள் மற்றும் பொருட்கள் பற்றிய ஆய்வுகள் நடந்துள்ளன. குறிப்பாக கல் கட்டமைப்புகள், பானை ஓடுகள் மற்றும் பிற தொல்லியல் பொருட்கள் குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றன. பண்டைய பூம்புகார் நகரத்தின் ஒரு பகுதி உண்மையில் இன்றைய கடற்கரையை விட கடலுக்குள் இருந்திருக்குமா? இதற்கு டெஃபினிட்டிவ் ஆன்சர் சொல்வது இன்னும் சிக்கலானது. ஏனென்றால் கடலின் அடிப்பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு கல் அமைப்பும் மனிதர்கள் கட்டியது என்று சொல்ல முடியாது. இயற்கையாக உருவான பாறைகளும் இதுபோல தோன்றலாம். அதனால் ஆதாரங்களை மிக கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்படியானால் பூம்புகார் எப்படி அழிந்தது? இதற்கு ஒரே ஒரு பதில் இல்லை, பல பாசிபிலிட்டிஸ் இருக்கின்றன. முதல் காரணம் கடல் அரிப்பு. கடற்கரைகள் நிலையானவை அல்ல. அலைகள் தொடர்ந்து கரையை தாக்கும் போது மண்ணும் நிலப்பகுதியும் மெதுவாக கடலுக்குள் செல்லலாம். நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் ஒரு கடற்கரை பகுதியின் வடிவமே மாறிவிடலாம். இரண்டாவது காரணம் காவிரி ஆற்றின் பாதையில் ஏற்பட்ட மாற்றங்கள். பூம்புகார் காவிரி ஆற்றின் கடல் சேரும் பகுதியில் அமைந்திருந்ததால் ஆற்றின் ஓட்டம் மற்றும் படிவுகளின் மாற்றங்கள் அந்த பகுதியின் நில அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். மூன்றாவது கடல் மட்ட மாற்றங்கள்.
நீண்ட காலத்தில் கடல் மட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களும் கடற்கரை நகரங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கிறது. அது சுனாமி. பூம்புகாரை சுனாமி அழித்ததா? சுனாமி என்ற வார்த்தையை கேட்டவுடனே 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய பெருங்கடல் சுனாமி நமக்கு நினைவுக்கு வரும். ஒரு மிகப்பெரிய கடல் அலை சில நிமிடங்களில் கடற்கரை பகுதிகளை முழுவதுமாக மாற்றிவிட முடியும். அப்படியானால் பண்டைய காலத்திலும் பூம்புகாரை ஒரு பெரிய சுனாமி தாக்கி இருக்குமா? இது குறித்து பல்வேறு ஆய்வுகள் மற்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் முக்கியமான விஷயம், பூம்புகார் நகரம் ஒரு குறிப்பிட்ட சுனாமியால் முழுமையாக அழிந்தது என்று உறுதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆதாரம் இருப்பதாக சொல்ல முடியாது. அதனால் ஒரே ஒரு சுனாமி வந்தது, அடுத்த நிமிடமே பூம்புகார் கடலுக்குள் போய்விட்டது என்று சொல்வது சரியான வரலாற்று முடிவு அல்ல. உண்மை இதைவிட மிகவும் காம்ப்ளிகேட்டட். கடல் அரிப்பு, நில அமைப்பு மாற்றம், ஆற்றின் பாதை மாற்றம், கடல் மட்ட மாற்றம் மற்றும் சாத்தியமான கடல் பேரழிவுகள், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த பகுதியின் நிலையை பல நூற்றாண்டுகளாக மாற்றியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், பூம்புகாரின் கதை வெறும் ஒரு மர்ம கதை அல்ல. இது தமிழர்களின் பழமையான கடல் வணிக வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான இடம். தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கடலை பயன்படுத்தி வணிகம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆதாரங்கள் உள்ளன. அந்த காலத்திலே கடல் என்பது அவர்களுக்கு ஒரு தடையாக மட்டும் இருக்கவில்லை. அது ஒரு ஹைவே போல இருந்திருக்கலாம். ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பொருட்கள் செல்ல, மக்கள் பயணம் செய்ய, வணிக உறவுகள் உருவாக கடல் முக்கியமான பாதையாக இருந்தது. அந்த கடல் பாதையில பூம்புகார் ஒரு முக்கியமான நகரமாக இருந்திருக்கலாம். இன்னும் தீர்க்கப்படாத மர்மம். இன்றும் பூம்புகார் பற்றிய மிகப்பெரிய கேள்வி இதுதான். பண்டைய பூம்புகார் நகரத்தின் உண்மையான எல்லை எவ்வளவு பெரியது? அந்த நகரத்தின் எவ்வளவு பகுதி இன்று நிலத்தில் இருக்கிறது? எவ்வளவு பகுதி கடலுக்குள் இருக்கிறது? அங்கே உண்மையில் என்னென்ன கட்டிடங்கள் இருந்தன? அந்த நகரம் எப்படி இருந்தது? அதன் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் பயன்படுத்திய துறைமுகம் எப்படி இருந்தது? இந்த கேள்விகளுக்கு முழுமையான பதில்களை கண்டுபிடிக்க இன்னும் அதிகமான தொல்லியல் மற்றும் கடல்சார் ஆய்வுகள் தேவை. முடிவு ஆக, பூம்புகார் உண்மையிலேயே கடலுக்குள் மூழ்கியதா? பதில், அதன் ஒரு பகுதி கடல்சார் மாற்றங்களால் இன்றைய கடற்கரைக்கு வெளியே இருக்கக்கூடும் என்பதற்கான ஆய்வுகள் உள்ளன. ஆனால் ஒரே இரவில் முழு நகரமும் கடலில் மூழ்கியது என்று உறுதியாக சொல்ல போதுமான ஆதாரம் இல்லை. உண்மையான மர்மம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்த ஒரு பழமையான கடற்கரை நகரம். இன்று அதன் பெரும் பகுதியை நாம் வரலாற்றின் பக்கங்களில் மட்டுமே பார்க்கிறோம். கடல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. கரை மாறுகிறது, நிலம் மாறுகிறது. ஆனால் அந்த மாற்றங்களுக்குள் மறைந்திருக்கும் வரலாறு மட்டும் இன்னும் நம்மை கேள்வி கேட்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இன்னும் பல ஆதாரங்கள் கடலுக்குள் மறைந்திருக்கலாம். ஒரு நாள் அந்த கடலின் அடியில் இருக்கும் வரலாறு முழுவதும் வெளியில் வந்தால், பூம்புகாரை பற்றி நாம் தெரிந்திருக்கும் கதை முழுவதுமாக மாறக்கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பூம்புகார் உண்மையில் கடலுக்குள் மூழ்கிய நகரமா? அல்லது பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட இயற்கை மாற்றங்களால் படிப்படியாக அழிந்த நகரமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி வரலாறு, அறிவியல், மர்மம் மற்றும் தமிழ்நாட்டின் மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள ஃபேக்ட்லென்ஸ் மைண்ட் ப்ளோயிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.